ரவா உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள்: ரவா 1 கப்பு, இது 160 ml போட்டிருக்குறாங்க, 160 போட்டிருக்குறாங்க. அதனால் 1 கப்பு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூனு கடுகு தாளிக்கிறதுக்கு இதெல்லாம், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, இது எல்லாமே நான் வந்து எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வாயில் மாட்டுன்றனால சாப்பரில் போட்டு நல்லா இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் 3ஐயும் சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்கிறேன்னா பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது போட்டு வதக்கும்போது இதையும் போட்டுடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்கட்டும். செவந்துருச்சு பாருங்கள். எனது வறுத்த ரவை தாங்க, கடையிலே வறுத்த ரவைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு பரட்டிக்கோங்க. கடாயில் வெறும் வானிலையில் போட்டு ஒரு வறுத்துக்கோங்க லைட்டாக. இப்போது இது செவந்துருச்சு பாருங்கள். இப்போது வெங்காயம், இதுக்கு வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். கூடவே கொத்தமல்லியும் போட்டுருங்க, பொடியாக அரிஞ்சு போடுங்க. அது அப்படியே அதை வெங்காயத்தோட வதங்கி ரவையோட வெந்தால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக வரும், வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போயே பாருங்கள், அந்த இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது செம வாசனையாக இருக்குது. நம்ம வெளியில் போய் சாப்பிட்டா இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கே, நம்மளுக்கு வரமாட்டேங்குதேன்னு நினைப்போம். இந்தபடி செய்யுங்க, நல்லாயிருக்கும். ரவை பாருங்கள், ரவை நல்லா ஒரு பேனை காய வச்சுட்டு அதில் கொட்டிட்டு, இதை பாருங்கள், அந்த எடுத்து வச்சோம் இல்லையா 1 கப் ரவை, அதுக்கு இந்த 1 ஸ்பூன் நெய் இது விட்டு வறுக்கும்போது தான் நம்மளுக்கு செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது நல்லா ரவையாக சும்மா ஒரு புரட்டுங்க, அந்த நெய்யை உருகிற வரைக்கும் போதும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வறுத்த ரவை தான் இது. இருந்தாலும் நம்மளும் ஒரு வாட்டி வறுத்தா தான் அது ரொம்ப நல்லா வருது. நான் செஞ்சு பார்த்துட்டேன். வறுத்த ரவைன்னு வாங்கி நம்ம அப்படியே போட்டால் கொஞ்சம் பிசு தான் இருக்குது. நல்ல ரெட்டாக வறுத்தா அது கலர் வேறு மாதிரி வருது இல்லை. அதனால் நான் கொஞ்சம் இந்த ரவையே எடுத்து கொஞ்சம் வறுத்துட்டேன் பாருங்கள். இது போதும், இந்த நெய் தானே போதும். வறுத்துட்டு இந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கோம். இது பாருங்கள், சரிங்களா, 3/4 கப்புன்னு போட்டிருக்குறாங்க. இது பாருங்கள் 160 போட்டிருக்குறாங்க. இதில் புகையில் தெரியல. இதில் வந்து 3 கப்பு தண்ணி, 3 இந்த தெரியுதுங்களா, இந்த பக்கம் பாருங்கள் தெரியும், இது தெரியுது. இது வந்து 3.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. 1க்கு 3 தான் ஊற்றுவோம், அரை கப்பு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதில் 3 கப் தண்ணி விட்டு கொதிக்க விடும். 3.5 கப்பு தண்ணிங்க, 3.5 கப்பு தண்ணி விட்டு இதை தேவையான அளவு, நம்ம இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்கிதுக்காங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவையை இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் போட்டுட்டு, ஏன்னா கட்டி தட்டிடும், அதனால் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிடலாம். இதை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளறிடணும். பாருங்கள், கட்டி தட்டலை பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். பருப்பு தான் வரும், பருப்பு வெங்காயம். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வந்த உடனே திருப்பி நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டோம். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுட்டு வச்சுட்டு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து திறந்து கிளறணுன்னா இந்த மாதிரி சாஃப்டான ரவை உப்புமா ரெடி. நம்ம கல்யாண வீட்டில் விருந்துக்கு வந்துடுவாங்கள்ல உறவு முறை, அப்போ வந்து நம்ம கல்யாண சத்திரத்துலேயே சொல்லி கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு ரவா உப்புமா பண்ணுங்க அப்படி சொல்லுவோம். அப்போ அந்த டேஸ்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுதாங்க இது. நல்ல இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா அந்த மணத்தோட செம்மையாக இருக்குது.
இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மேலாக விடுங்க. நெய் விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட்றப்ப எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். நல்ல சாஃப்டான ரவா உப்புமா ரெடிங்க. பாருங்கள். ஓகேங்க, பாய். பாருங்கள், ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் சாம்பார் வச்சுருக்கேங்க தொட்டுக்கிறதுக்கு. தயிர், நம்ம தேங்காய் சட்னியும் இது கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்புமா வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். இது பாருங்கள், இது கையில் எடுத்தோன்னா பாருங்கள் ஒட்டாது, பிசு பிசுன்னு வராது. நல்லா இருக்குது பாருங்கள். செம்ம சாஃப்டான ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்க, இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.